everybody, and welcome to the Little Fella Sports Podcast. And as you can see, now we're going to record the second episode of the Super Kings Corner. So obviously, Super Kings Corner is a new feature which we brought about last week. In the special feature episode, what we are going to talk about is the IPL auction. நம்ம போன வாரம் வந்து ஸ்ரேயஸ் அண்ட் கிருஷ்ணா இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ப்ரெல்யூட் மாதிரி பேசினாங்க in terms of what we can expect for this auction and what CSK may or may not do in the auction. So அந்த வழியில பார்த்தோம்னா இன்னைக்கு we are joined by Mr. Akash Sirasubramaniam, who is obviously a very well known writer. He works I think at India Sports Today, and I'm also obviously joined by Shreyas. So welcome to the show, guys. Hi, welcome. How are you all? So yeah, all good. I'm so good. we'll straight jump into the show. So Shreyas, first song load da. We'll obviously discuss about each of the signings in detail. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன CSK ஓட ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தா? அதான் கண்டிப்பா நான் லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரியே எய்தர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் ஆல்ரவுண்டர் கண்டிப்பா தேவைப்பட்டது. அது வந்து வெல் நோன் ஃபேக்ட் தான் சொல்லலாம். ஆப்ஷன் போறதுக்கு முன்னாடியே நார்மல் இந்த கடைசி 2 வருஷம் சிஎஸ்கே இல்லாம ஏதாவது இந்த கேதார் ஜாதவ் அந்த மாதிரி பிக்ஸ் போகாம இருந்து நமக்கு ஜென்ரல் லாஜிக் தெரியும். எய்தர் வில் கோ ஃபார் மேக்ஸ்வெல் அண்ட் மொயின் அலின்னு. அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மேக்ஸ்வெலுக்கு போனாங்க, பட் கிடைக்கல. தி புஷ் ஃபார் 14C வரைக்கும் போனாங்க, பட் அதுக்கப்புறம் அவங்களால மேக்ஸ்வெல்லை வாங்க முடியல. அண்ட் நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆப்வியஸ்லி மொயின் அலி தான். ஸோ அடுத்த இதுலேயே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கே கௌதமும் ஒரு நல்ல அடிஷன் தான். நம்ம இந்த ஆப்ஷன்லலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நம்ம ப்ரைஸ் பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து இது மினி ஆக்ஷன், ப்ரைஸ் வந்து மேட்ரே கிடையாது. மேபி அந்த பிளேயருக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்குமே தவிர ப்ரைஸ் வந்து 9.25ன்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. நமக்கு வேண்டிய பிளேயர் எப்படின்னு பார்க்கணும். தோனி லவ்ஸ் ஆப்ஷன்ஸ். இது வந்து ட்ரேட்மார்க் தோனி பை தான். ரெண்டுமே வந்து மொயின் அலி அண்ட் கே கௌதம். நம்ம லாஸ்ட் சீசனே பார்த்தோம்னா ரொம்ப அவசரப்பட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 கேம்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்த 5 பவுலர் தான் வந்து போட முடிகிற மாதிரி இருந்தது 4 overs. தோனினால வந்து பியூஷ் சாவ்லா வந்து ஹி ஹேட் வெரி பேட் டேஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 மேட்ச்ல பார்த்தோம்னா வந்து ஹி காட் ஹிட் வெரி பேட்லி ஆஃப்டர் தி மும்பை இந்தியன்ஸ் கேம். அதுக்கப்புறம் அவங்கள தோனினால வந்து இன்னொரு பிளேயருக்கு போக முடியல. யூஸ்வலா வந்து நம்மள்கிட்ட ஷுவரா ஒரு 7 ஆப்ஷன்ஸாவது இருக்கும் சிஎஸ்கே கிட்ட. எப்பவுமே பார்த்தோம்னா நம்ம பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 6 or 7 இருக்கும். இந்த தடவை அது இல்லாதனால ஃபர்ஸ்டே கொஞ்சம் மொமெண்டம் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. பேட்டிங்கும் இப்போ ப்ராப்ளம் தான், பட் அதே மாதிரி அதை அட்ரஸ் பண்ற மாதிரி மொயின் அலி அண்ட் கே கௌதம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஐ மீன் இந்த சீசன் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, பட் இந்த ஆப்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2 பை வாங்கியிருக்காங்க. அது பொறுத்தவரை நான் ஹாப்பி தான். ஆமா, ஐ திங்க் தோனியோட ட்ரேட்மார்க் இஸ் செட் ஹி லவ்ஸ் டு ஹேவ் ஆப்ஷன், எஸ்பெஷலி ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ். ஏன்னா Dhoni வந்து if you seen throughout his career, he doesn't really trust leg spinners. You can see from his India days also, he really no leg spinner really thrived under Dhoni. ஆனா அதே டைம்ல பார்த்தா someone like even Raina did so well for Dhoni, even for India as well as CSK. So Dhoni loves having options, and in that way I think Moin and Gautam rendume very very good buys. I think Moin is a very underrated T20 cricketer in my personal opinion. I think RCB didn't use him in the right way. At least they didn't assign him a role which would suit him. And Gautam also, I think Punjab, he got a couple of opportunities and Punjab didn't give him a proper run, I felt. So I think both are very good signings. And the other point you mentioned about price tags are very important. Some teams and some fans also maybe in general look at price tag and say whether a player is worth it. The mini auction, with all due respect, there were only about 6 or 7 players who are really good players who can change a season. Like obviously there are good talents here and there, but in the வருஷத்துக்கு இந்த சீசனுக்கு இப்போ எனக்கு இமீடியட்டா ஒரு பூஸ்ட் வேணும் ஃபார் மை டீம்னா ஒரு 6 or 7 பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ எல்லா டீமுக்கும் அவ்வளோ மணி இருந்துச்சு. பஞ்சாப்லாம் 50 crores வச்சிருந்தாங்க, and some other teams at 30, 35, 40 crores. So in that way I had no surprise that I saw ridiculous prices for players, but at the same time some players only were really worth it. In that way I think Moin Ali was one of them, and CSK really needed a player like him because they traded off, or rather they released Harbhajan Singh, and in the absence of Harbhajan and even Jadhav, Raina Tawar, there was no off spinner, and in that way obviously Gautam also made sense. So coming over to you, Akash, obviously first when the CSK went hard for Maxwell, 14 crores வரைக்கும் போனாங்க, and I wasn't surprised that they went hard for Maxwell. At the same time I wasn't surprised that RCB outbid him. And RCB big problem was Maxwell's batting was very badly needed, and RCB oda middle order was so weak, and beyond AB de Villiers
they really didn't have anyone who could provide that fire. Obviously Maxwell-ஓட performance படி பார்த்தா நம்ம எல்லாமே தியரிட்டிக்கலா தான் சொல்றோம், and in terms of potential, and it's not really delivered in the IPL, but still you have to back and hope that he comes good. So in that way I wasn't surprised the CSK also wanted a player like him. So அந்த வகையில பார்த்தா once CSK couldn't get him, Moeen Ali the signing, how do you make of it, especially talking about his signing and the different roles he could play for CSK? Actually, when we lost Glenn Maxwell, it was kind of a blow because he was, I think, first choice. It was either Glenn Maxwell or Moeen Ali. It is a known fact that either one of them would have gone to CSK. But it's actually good that we dodged the bullet, because Glenn Maxwell is kind of a hit or miss or a very aggressive batsman. So on the Mary role, we have lot of players who can actually do it. If you give it to Jadeja, or if you give it to even Dhoni and just take away pressure from him and just tell him to whack the ball, he will be able to do it. So on the Mary Pata, we already have players. It's just the last season we didn't have a proper middle order batsman. So on the idhula we got patched up and we got a huge mess. So on the Mary we have Sam Curran, a lot of them who can hit the ball. So it's good that we dodged the bullet. But at that time, I mean, Glenn Maxwell or a good buy irundirkalam if you think about it, because then Dhoni again rendu per correct ah sonninga that is off spinning option is always a Dhoni's choice, from Yusuf Pathan, Suresh Raina from the Indian team, everybody, and the choices pathona is always there. An off spinner is always a need or a must for Dhoni. Another, I mean, actually Ashwin success another, it's and not entirely Dhoni, but it's how Dhoni used him as well. So Moeen Ali buy it's a very multi-dimensional buy. I think that's why everybody are kind of happy with it. And he can open the batting. See, we have not had a proper left-handed opener in a long time. I don't think we have ever, since Hayden Hussey days, we have not had a left-handed opener. We tried Sam Curran, but it's more like last minute what we could have done and the mari pannom thavara we didn't back him there or something. So on the mari paakacha we didn't have a left-handed opener. But now in the auction kapra we have two choices. We have Hari Nishant as well. So on the mari or situation la kudi we can trust Hari Nishant and Jagdishan to open, because avungakulla already or idu irukku or relationship, and they know how to run and between the wickets, they know each other's style of batting. So on the mari patha we have gone for interesting but useful purchases. And adhe mari the Moeen Ali and Gautam purchase is very strategical, because if we can't play Moeen Ali, suppose we are playing Imran Tahir, if you're playing a leg spinner, right? Leg spinner is also crucial. So on the vagela, if you're playing a leg spinner, it is crucial to have an Indian option for Moeen Ali. So on the idhula we can utilize K Gautam and make him a primary bowler and then a bash hitter kind of thing. So appadi paakacha both are intelligent buys. We actually needed only that position to be filled. Other than that, all the others are just bonus buys. See, even Pujara, a lot of people will criticize. A lot of people think it's like a OC buy. They're just buying it to give respect on the Mary. But if you think of it, he can actually be used in multiple ways. It is just that we are so used to seeing him in whites, we don't talk about anything else. So probably you don't know if he is given a Badri role, because Badri also, when he came to CSK, he is not a prolific 130, 140 Mary player. He was never like that. He's a 105, 110 strike rate kind of player. So on the Mary we can probably use Pujara and probably do it. So at the Vagela, I think it's a very good auction, this thing. And again, price tag is just stupid. Price tag in the season, like, you cannot even evaluate it, because Jai Richardson, if you look at it in a normal auction, he would not go more than 6-7 crores. He's a good bowler, but he'll not go more than that. In the auction dynamics, even if you talk about Chris Morris, even if he went for 16 plus crores, endla and the Rajasthan had so much money they could not have utilized. They had already purchased all the players. They had so much money still left. So adilla money is not even a big thing. Yeah, a lot of teams spent a lot of money. It's just the state of the auction this year. Correct தான். I think நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் that in terms of money வந்து இந்த auction was just the case of many teams இந்த ஒரே ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா this was actually a 4th year in terms of this cycle. Usually IPL 3 வருஷம் தான் வச்சிருப்போம், இது 4th year. And யாரெல்லாம் வேணாமோ அவங்களெல்லாம் ரீடைன் பண்ணாம அவங்க வந்து many teams had a lot of purse to work with, and in terms of that வந்து நிறைய teams வந்து they used whatever they had. The other person நீங்க பேசினது வந்து பார்த்தோன்னா கௌதம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் that Gautam hasn't been utilized in the correct way, especially Punjab and
even Rajasthan Royals before that. So I think Gautam வந்து Shreyas, coming over to you, what role do you see him play? Obviously he'll do the 2-3 over in terms of bowling, but batting la nee enna role expect பண்ற? Do you see him being promoted in certain situations, or do you think probably or 7-8 situation alongside Dhoni or probably Bravo or Jadeja, whoever plays there, அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபைனல் ஃபினிஷரை தான் பார்க்குறியா, or do you see some a much more major role for him in the batting side of things? இல்லடா, இப்போ ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னு வையேன், இப்போ ஜடேஜா பேட்டிங் வந்து செம்மையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. நம்ம போன சீசனும் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்தியா T20ஸ்லயும் பார்த்தோம். டெஸ்ட்ல நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, பட் லிமிடெட் ஓவர்ஸ்லேயே வந்து சூப்பரா விளையாண்டாரு. லைக் அவர் பேட்டிங் வந்து என்னவோ தெரியல, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இட் ஹஸ் ரியலி இம்ப்ரூவ். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜடேஜா வந்து CSK 8ல ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால கண்டிப்பா ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் அவருக்கு. நம்பர் 5 ஆர் நம்பர் 6 ஷுவரா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கௌதம் வந்து நம்பர் 8 தான். அதாவது வந்து கடைசி ஓவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ டெத் ஓவர்ஸ்ல வந்து அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு நம்பர் 8 தான் ஆடணும். அண்ட் நீ இது மாதிரி பஞ்சாப் வந்து யூட்டிலைஸ் பண்ணலன்னு சொன்ன, பாவம் அவர் வந்து இப்போ ஹர்திக் பாண்டியா அண்ட் போலார்டு கூட 20th ஓவர் கொடுத்தா எப்படி அவரால் போட முடியும்? யாராலையும் போட முடியாது. அது முரளிதரன் கொஞ்சம் ஓவர் எக்ஸாகரேட் பண்ற, பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு பிளேயரே வந்தா கூட ஆஃப் ஸ்பின்னர் வந்து 20வது ஓவர் போட்டா கண்டிப்பா அடிவாங்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அன்லக்கியா தான், பட் அஃப்கோர்ஸ் முருகன் அஸ்வின் அண்ட் பிஷ்னாய் வந்து அவரை விட பெட்டர் ஸ்பின்னர்ஸ் தான். அண்ட் ரைட்ஃபுல்லி அவங்க ஆடினாங்க. அவங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லலாம் கௌதம். மேக்ஸ்வெலும் அப்புறம் ஆப்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாரு. பட் இப்போ நமக்கு ஆக்சுவலா தேவைப்படுது. அதனால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆடுவாரா இல்லையான்றது செகண்டரி, பட் ரியலி குட் பை. இது பிரைஸ் டாக் வந்து இக்னோர் பண்ணிடணுங்க. இவர் வந்து பேஸ் பிரைஸ்ல வாங்கினதான் வந்து நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்படி பார்த்தோம்னா செம்ம பை. கரெக்ட் தான். ஐ திங்க் நம்ம நிறைய தடவை ஏற்கனவே சொல்லிட்டோம், ப்ரைஸ் டேக் வந்து நம்ம கான்வர்சேஷன்ல இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் இர்ரெலவென்ட் தான் இந்த ஆப்ஷன்ல. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் ஐ திங்க் ஒரு இந்தியன் பிளேயருக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், ஏன்னா யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மெனி இந்தியன் பிளேயர்ஸ் டு பி அவைலபிள் இன் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் தி ஆப்ஷன். ஸோ இன் தட் வே ஐ திங்க் கௌதம் இஸ் ரொம்ப நல்ல பை தான். CSK எஸ்பெஷலி ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணும் அண்ட் ஆப்ஷன்ஸ் வேற தரும். ஸோ ஈவன் இஃப் யூ பிளே, யூ கேன் பிளே ஜடேஜா, யூ கேன் பிளே கௌதம். அது தவிர மேபி மொயின் அலி வில் ஆப்வியஸ்லி பிளே ஆல்சோ. அது தவிர மேபி தாஹிர் வந்து எப்படியாவது லெவலில் ஃபிட் பண்ணால் யூ ஸ்டில் ஹேவ் 3 or 4 குட் ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ். அண்ட் தேர் டாக்கிங் தட் மேட்சஸ் வில் ஹேப்பன் இன் மும்பை ஓன்லி. ஸோ அப்படி பார்த்தோன்னா 60-65 மேட்ச் ஒரே ஒரு 2-3 கிரவுண்ட்ஸ் நடந்துச்சுன்னா இன்எவிட்டபிளி பிச்சர்ஸ் வில் பிகம் ஸ்லோவர் அண்ட் ஸ்பின் வில் டெஃபினெட்லி கம் இன் டு பிளே. நம்ம அப்படிதான் இந்த துபாய் சீசன்லயே நினைச்சோம், பட் ஆள் அந்த மாதிரி இதனால ரொம்ப அசம்ஷன் வச்சுக்க கூடாது. அப்படி ஆயிருந்தா வந்து CSK கண்டிப்பா வந்திருக்கும் பிளே ஆஃப், டவுட்டே கிடையாது. பட் ஆகல. லெட்ஸ் see இந்த சீசன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆனா இந்தியால ஆக இன்னும் சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி மும்பை மாதிரி விக்கெட். அங்க கிளே விக்கெட்ல, ஸோ ஐ திங்க் பொட்டன்ஷியல் ஃபார் டர்ன் இஸ் a lot more கிளே விக்கெட்ல. ஸோ பார்க்கலாம். ஐ மீன் யூ கான்ட் ப்ரெடிக்ட் as you said, ஏன்னா இன்னும் ஃபைனலைஸ் நியூஸே வரல. பட் இப்போதைக்கு பேஸ்ட் ஆன் வாட் தி ரூமர்ஸ் ஆர், ஐ திங்க் இதுதான். ஆப்வியஸ்லி ஆகாஷ் வந்து புஜாரா பத்தி பேசினாரு. he gave his thoughts on Pujara. So Shreyas, apart from the fact that I personally believe it was just a PR buy, with all due respect, I don't see a role for him. And there is Raidu, there is Uthappa, there is Raina, there is Gaikwad, 4 Indian guys who can almost do the same role in terms of being or anchor at the top of the order, trying to guide the innings. And none of them are prolific hitters as such. I mean, with all due respect, I don't see Raina as a prolific hitter these days. So or a solid anchor around whom you can build. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் புஜாராக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ. அண்ட் ஐ மீன் ஃபர்கெட் த ரீசன் பிஹைண்ட் த சைனிங், பட் ஜஸ்ட் ஆன் பியூர் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா, டு யூ சி புஜாரா ஹேவிங் அ மேஜர் ரோல் டு ப்ளே இன் த கமிங் சீசன்? இல்லை, நான் ஆக்சுவலாக இது உங்க கூட அக்ரி பண்ணி ஆகாஷ் அவர் கூட டிஸ்அக்ரி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் லைக் பிஆர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆப்ஷனாக வாங்கியிருக்காங்க. பட் எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு புரியல. ஏன்னா நீங்க அந்த சொன்ன ரீசன் தான். ரெய்னா, கெய்க்வாடும் வந்து அவரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு 160 170 பிளேயர்லாம் கிடையாது. நமக்கு வேண்டிய பிளேயர் வந்து ஹிட்டர். ஆனா அது யாருமே இல்லை கூட, அதுவும் நம்ம பார்க்கணும். ஃபாரின் ஸ்லாட்ஸ்னு CSK கிட்ட இல்லை, இந்தியன் பிளேயர் தான் போனோம். நம்ம இந்தியன் பிளேயர்ல அந்த மாதிரி யாரும் இல்லை. ஃப்ராங்கா சொல்லணும்னா வந்து குவாலிட்டி பிளேயர் யாரும் இல்லை. அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல வேற வழி இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லி புஜாரா வாங்கியிருக்காங்க. பட் எனக்கு தெரியல, அவரு ஆடவே மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன்.
பார்க்கலாம். சும்மா வாங்கியிருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அஃப்கோர்ஸ் அவர் சொன்ன மாதிரி பத்ரி மாதிரி யூஸ் பண்ணா பேட்டிங் ஆர்டர்ல வேற சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். மேபி இன்னும் நம்மளுக்கு கிளியரா தெரியல ரெய்னாவும் ஆடுவாரா இல்லையான்னு. ஏன்னா அவர் கிரிக்கெட் வந்து ஆடியும் ரொம்ப நாள் ஆச்சு. சையத் முஸ்தாக் இப்போதான் ஆடினாரு, அதுக்கப்புறம் ஃபார்மும் சரியில்லை. ராய்டும் நல்லா ஆடிட்டு இருக்காரு அந்த இதுலயும். பட் தோனி அதெல்லாமும் பார்ப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஷூடான ஒரு கேப்டன் தான் நினைக்கிறேன். ஏன்னா சும்மா போக விட்டுருக்க மாட்டாங்க லாஸ்ட் இயர் ரெய்னாவை. ஏதோ பிரச்சனை இருக்கும், பார்ப்போம். கரெக்ட் தான். அதான் ஸோ சிஎஸ்கேக்கு இந்தியன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா அந்த பேலன்ஸ் இருக்கா இன் டர்ம்ஸ் ஆஃப். ஏன்னா போன வருஷமே நிறைய கேம்ஸ்ல பார்த்தோம். ஈவன் ஒரு 170 சேஸை கூட ஃபர்ஸ்ட் 10 ஓவரில் 50-55 ரன் அடிச்சுட்டு கடைசி 10 ஓவர்ஸ்ல அந்த துபாய் விக்கெட்ல வேர் திங்ஸ் காட் ஸ்லோவர் டுவர்ட்ஸ் தி பேக் எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ். அங்கே வந்து 120 ரன் அடினா அது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி வென் யுவர் மிடில் ஆர்டர் இஸ் ஆல்சோ நாட் எக்ஸாக்ட்லி வெரி பவர்ஃபுல். ஏன்னா ஜடேஜா, தோனி ஆல் ஆஃப் தெம் கேன் பேட் அண்ட் ஹிட் ஆஃப் கோர்ஸ். ஆனால் கன்சிஸ்டண்டாக 120-130 ரன் அடினா கஷ்டம் தான். ஏன்னா நிறைய டீம்ஸ் ஹேவ் குட் டெத் bowling அண்ட் அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் இஃப் யூ டோன்ட் எக்ஸ்ப்ளாய்ட் த பவர் பிளே அப்போ கஷ்டமாயிடும். அஃப்கோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரீ சீசன் ஆர் அதர் ப்ரீ ஆக்ஷன் வந்து உத்தப்பா ஆல்சோ was traded in for cash, direct cash from Rajasthan Royals. So Akash, what are your thoughts on that signing? And உத்தப்பா என்ன மாதிரி ரோல் யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து ராஜஸ்தானுக்கு போன வருஷம் பார்த்தோன்னா அவர் மிடில் ஆர்டர் யூஸ் பண்ணாங்க and he was very very poor in the middle order. அவரால் he couldn't just get going. ஆனால் அவர் வந்து he played the back end of the season. அவர் வந்து டாப் ஆர்டர் போனார். they pushed Butler down and he opened alongside Stokes. அங்கே he had a couple of really impressive cameos and even today in the Vijay Hazare Trophy அவர் 100 அடிச்சிருக்காரு. So in that way, do you think CSK will use him at the top of the order, probably as an opener or even as 3? I mean, of course, I know that Raina is there, but what kind of role do you expect Uthappa to have, and நீங்க எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? See, effectiveness இப்போ தெரியாது, but as a role, I don't think they'll use him in the middle order because middle order already is very strong. Last season we didn't perform because of certain things. Because if you look at it, நம்மளுக்கு left hand right hand combination வந்து நிறைய most parts இருக்குல்ல. We only had a right, and by the time Jadeja walked in, it was too late. அந்த மாதிரி இருக்குது. So now we have a left right. So probably it might change things up. ஏன்னா bowlerக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் போட்டுட்டே இருக்கச்சா they'll be in some momentum. So அந்த மாதிரி இருக்காது இப்போ left right combination இருக்கச்சா. And second, Robin Uthappa, I think இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் முரளி விஜய் மோர் தென் எனிதிங். They need an experienced opener and they saw who is there in the market. An Indian opener who could Indian opener who can do well in those kind of situations and who can play spin equally well. So அந்த மாதிரி பார்க்கச்சா முரளி விஜய்க்கு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டா ராபின் உத்தப்பா இஸ் a really good signing. And fielding wise also Robin Uthappa is still, okay, 75%, 80% is still good. Age வந்து it is caught up and sometimes இங்க பால கால்ல இருந்து விட்டுருவாரு. But most of the times I think he is still a decent fielder. So அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இது பார்க்கச்ச is a opener-ஆ தான் யூஸ் பண்ணுவாங்க mostly. If anyone fails, for example, if last year Rituraj had a really good season and also he played really well, but இந்த சையத் முஸ்தாக் அலில he didn't perform, he is inconsistent. So அந்த மாதிரி ஒரு situation வச்சா you should not go without any option. So அதுக்காக தான் I think they've gotten Uthappa who is experienced and who can do multiple roles. So suppose நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை கீப்பிங் பண்ணோம்னா கூட he is a good backup if they don't play Jagdishan, which I think they should play, but அப்படி play பண்ணலனா கூட it's a good option. So அந்த மாதிரி I think they would have seen it as a multi. ஏன்னா சிஎஸ்கே எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து they don't see a one dimensional player, they see him as a 6-dimensional 7-dimensional player. அந்த மாதிரி தான் they would have seen Uthappa. But வயசு again it's a CSK age, so அந்த மாதிரி they got him. So who knows, if he clicks he's a good. Last season I think the RCB game only he clicked and he played well. So அந்த மாதிரி if he can play a 38 from 19 ball cameo, அந்த மாதிரி if he can do it, I think our middle order is strong enough to take it to 160, 170. And if the pitches spin, நீங்க சொன்ன மாதிரி இப்போ if it is playing in Mumbai, and I think the finals and playoff will be played in Ahmedabad, so it will be slightly turning kind of a wicket. அந்த மாதிரி இருக்கச்ச we can use his batting experience as well. So அந்த மாதிரி pitches he's also played. Again, he has also played in Eden Garden where it is swung previously. So அந்த மாதிரி இருக்கச்ச it's a decent option. And Faf du Plessis is also not a extremely good player against swing bowling. We have seen him struggle a lot of times. So அந்த மாதிரி இருக்கச்ச it's good to have options. Again, Faf for availability and everything we don't know yet. So அந்த மாதிரி இருக்கச்ச it's good to have a lot of options
and to keep the dynamics open. So எப்பவுமே அதான் MS Dhoni சொல்றாரு, that is we keep the dynamics open so that anybody can play. அந்த மாதிரி இருக்கச்ச it's a good buy. But again, it's not like they're building a future with him. It's just இந்த வருஷத்துக்கு they are keeping him. They won't retain him they won't of course retain him, but for the time being we wouldn't have got a better experienced opener. Not a better opener, we would not got an experienced opener, and CSK would not have backed another youngster. Already avlo youngsters நம்ம back பண்ணல. If we had got another 2 youngsters, we would not have backed them. So அந்த வகையில it's good. Correct தான். I think நீங்க சொன்ன மாதிரி I mean உத்தப்பா வந்து it was not an option CSK really needed. Like desperate-ஆ ஒரு ஓபனர் தேவையான இல்ல. ஆனா அதே டைம்ல பார்த்தோம்னா இப்போ மோயின் அலி மாதிரி ஒரு பிளேயர் வாங்கி அண்ட் இம்ரான் தாஹிர் ஆடியே ஆகணும். ஏன்னா என்ன சொன்னதாலும் இப்போ சிஎஸ்கேயோட ஸ்பின் ஆப்ஷன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஜடேஜா ஸ்லைட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தாஹிர் ஆடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இன் தட் கேஸ் மேபி டூப்ளசி மே நாட் ஹேவ் அ பிளேஸ் இன் த டீம். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல யூ கேன் பிளே சம்மன் லைக் கைக்வாட் அண்ட் உத்தப்பா இந்த டாப் ஆஃப் தி ஆர்டர் அண்ட் ரைனா 3, ராயுடு 4. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ ஐ திங்க் உத்தப்பா ஆப்ஷன்ஸ் தராரு, பட் ஹி வாஸ் நாட் சம்மன் ஹூ சிஎஸ்கே டெஸ்பரேட்லி நீடட். So now we look at the entire squad. We've got the kind of a predicted 11 madri. Shreyas would have predicted 11. So Shreyas, you can walk through the 11 and why you see certain players and what roles you see them play. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஆகாஷும் சொன்னாரு. ஐ ரியலி திங்க் மொயின் அலி வந்து ஓப்பனிங் தான் ஆடணும்னு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர் அண்ட் அவர் வந்து வைட்டாலிட்டி பிளாஸ்ட்லயும் வந்து வாஸ்டர்ஷயருக்கு வந்து ஓப்பனிங் தான் பண்ணியிருக்காரு அவர். அண்ட் தே ஒன் 2 titles இந்த லாஸ்ட் 3 years நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அவர் பிவட்டலாக இருந்திருக்காரு அந்த ஓப்பனிங் இதில். ஸோ அண்ட் கெய்க்வாட் ஆஃப்கோர்ஸ் நம்ம இப்போதைக்கு ட்ராப் பண்ண முடியாது, ஏன்னா ஹி ஹேட் அ ரியலி குட் சீசன் லாஸ்ட் இயர். அண்ட் ரெய்னா ஆஃப்கோர்ஸ் திரும்பி வர்றதுனால அவர் ஒரு ஆங்கர் அண்ட் டாப் ஆர்டர் என்ஃபோர்ஸராக ஆக்ட் பண்ணுவாருன்னு நம்புகிறோம். அண்ட் ராய்டு வர வழி இல்லைங்க. இந்த மாதிரி நமக்கு லாஸ்ட் இயர் இல்லாத ஷூரிட்டி வந்து ரெய்னா இல்லாததுனால, ஸோ with Raina back in the side, I expect Ambati Rayudu to go all guns blazing. அவர் வந்து கண்டிப்பாக அடிச்சு ஆடி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம அவரும் வந்து ஆங்கர்னு இறங்கிட்டா வந்து டீம் ஃபுல்லாக ஆங்கராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தோனி அஃப்கோர்ஸ் அவர் சுச்சுவேஷன் பொறுத்த மாதிரி தான். அவர் எப்போவுமே ஃப்ளோட்டராக தான் வந்திருக்காரு, இப்பயும் ஃப்ளோட்டராக தான் வருவார். அண்ட் கண்டிப்பாக ஜடேஜா நம்பர் 6 ஆடியே ஆகணும். அவரும் வந்து என்ன சொல்றது, இந்த தடவை தெரில, மேபி அவரும் ஃபினிஷர் ரோல் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இந்தியாவோட T20 வேர்ல்ட் கப் அதுக்கெல்லாமும் அவர் மைண்ட்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்பர் 6 ஆர் நம்பர் 5 தான் அவர் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் சாம் கரன் அஃப்கோர்ஸ் அவரும் ஆடியே ஆகணும். அவர் தெரில, போன வருஷம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாங்க, பட் ஐ எக்ஸ்பெக்ட் சாம் கரன் டு பிளே அட் 7 ஒன்லி இது சீசன். அண்ட் கௌதம் நான் சொன்ன மாதிரியே முன்னாடி சொன்ன மாதிரியே நம்பர் 8. அண்ட் தெரிலிங்க, இது வந்து பிராவோ ஆர் வந்து தாஹிர் ஆடலாம். நான் பிராவோன்னு போட்டு வச்சிருக்கேன், வாங்கடே ட்ராக் அந்த மாதிரி மைண்ட்ல வச்சு. ஏன்னா டெத் ஓவர்ஸ் வந்து எங்கிடி கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருந்தாரு. டுவர்ட்ஸ் ஏன் நல்லா போட்டாரு, ஆனா இனிஷியலா கொஞ்சம் அந்த மும்பைக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா தான் இருந்தார் அவரு. அண்ட் தீபக் சஹர் அஃப்கோர்ஸ் ஆடி ஆகணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாஃப் வந்து ரொம்ப நல்ல சீசன் தான், பட் ஸ்டில் பெஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஃபீலிங் ஆகாஷ்? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த 11 பத்தி? இந்த லைனப்ல ஐ திங்க் இட்ஸ் மொயின் அலி ஆர் கௌதம். ஏன்னா 2 பேரும் ஆடுறதுக்கு இட் இஸ் வெரி ரிஸ்கி ஆப்ஷன். ஏன்னா ஐ மீன் வி ஹேவ் டூ மெனி லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஏன்னா மொயின் அலி லெஃப்ட் ஹேண்டர், ரெய்னா லெஃப்ட் ஹேண்டர், ஆல்மோஸ்ட் 1-1-1 பேட்டிங் இதுக்கு லெஃப்ட் ஹேண்டர் வராங்க. ஸோ அந்த இதுல இட் இஸ் ஓகே, கன்ஃபார்மா இட் இஸ் ஐதர் பிராவோ ஆர் லுங்கி, யாராவது ஒரு ஆள் தான் ஆடுவாங்க. ஸோ அந்த இதுல வந்து வில் பிளே ஷார்துல் தாக்கூர். Similar, Shardul Thakur can now he's become a way better death over bowler. So அந்த மாதிரி we can trust him இப்போதைக்கு. ஸோ அந்த இதுல வந்து Shardul Thakur will bowl the death overs. And middle oversல we don't have a prolific spinner மாதிரி, we don't have a wicket taker right now. ஏன்னா if Jadeja is having a season like last year, it is going to be tough. ஏன்னா he didn't really bowl well. அப்பப்போ விக்கெட் வந்தது, பட் இஸ் நாட் பெஸ்ட் அந்த மாதிரி ஃபார்ம்ல. ஸோ இன் தட் வே வி நீட் அ எக்ஸ்பீரியன்ஸ் லெக் ஸ்பின்னர். அதுதான் ஐ திங்க் மைட் பி பிராவோ. இன்ஸ்டெட் ஆஃப் பிராவோ இட் வில் பி தாஹிர். அண்ட் மொயின் அலியும் விளையாடுவாரு. ஸோ இட் வில் பி தாஹிர், லுங்கி, சாம் கரன், அண்ட் தென் ப்ராபப்ளி வில் ஹேவ் ஃபாஃப் as the opener and we'll play Gautam just to keep the balance
right? Moeen Ali against a very good option as an opener, but CSK அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா? I don't know. They would, because CSK usually they don't break the combinations. ஒரு எப்போ சீசன் பார்த்தாலும் ஒரு வின்னிங் காம்பினேஷன் இருக்குன்னா 10 கேம்ஸ்க்கு அப்புறம் யூ ரெஸ்ட் அஷ்யூர் 16 கேம்ஸ் அதே மாதிரி தான் ஆடப்போம். 10 கூட இல்லை, 6 கேம்ஸ் ஆடணும்னா கூட ஒரே காம்பினேஷன்ல நெக்ஸ்ட் எல்லா கேமும் அப்படிதான் ஆடப்போறோம். ஸோ ஐ திங்க் தட் மைட் பி த ஃபியூ சேஞ்சஸ். சப்போஸ் இப்போ இம்ரான் தயிர் இஸ் நாட், இப்போ வயசாச்சு, இங்க இன்ஜுரி இருந்தது, அப்படி இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தா இந்த லைனப் ஐ சி as a viable option. பட் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் தே மைட் எக்ஸ்பெரிமெண்ட் டூ மச் லைக் திஸ். கரெக்ட் தான். ஐ திங்க் சிஎஸ்கே ஒன் திங் நம்ம சொன்ன மாதிரி தாக்கூர் இருக்காரு, தாஹிர் இருக்காரு. ஈவன் டாக்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெஞ்ச், தாக்கூர் இருக்காரு, தாஹிர் இருக்காரு, டுப்ளசி இருக்காரு. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. வாட் தோனி டஸ் ஒன்லி தோனி நோஸ். ஏன்னா யாராலையும் தோனி பண்ணதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் சிஎஸ்கே ஓவரால் ஐ திங்க் ஹவ் பில்ட் அ டீசென்ட் ஸ்குவாட். இந்த ஆப்ஷன் படின்னு மட்டும், ஐ மீன் இந்த ஆப்ஷன் மட்டும் பார்த்தோன்னா ஐ திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் ஐ திங்க் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற பட்ஜெட், ஏன்னா அவங்க இது ஆர்சிபி, பஞ்சாப், ராஜஸ்தான் மாதிரி அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை. ஆனால் இருக்கிற பட்ஜெட் வச்சுட்டு couple of really smart additions பண்ணிருக்காங்க. So in that way I think CSK can be happy with their auction. Ana as a whole or squad in terms of again performing this year, and up on option was a horror season. So whether they can perform this season is a big question mark still, but with what they had I think they've done a pretty decent job. So with that I think we can conclude the episode. Thanks a lot to Akash, who's the debutant obviously. Thanks a lot for taking out your time, and of course Shreyas also. So guys, please do like, share, subscribe to our channel. We've got a lot of content lined up, and the CSK special show, the Super Kings Corner, will happen every week. So please stay tuned to our channel, and thanks a lot guys. Thank you.